ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருக்கழுக்குன்றம் மலைக்கோவில் தான் பார்க்க போகிறோம். மலை ஏறுறதுக்கு முன்னாடியே 2 விநாயகர் கோவில் இருக்குது. இங்கேயே மாணிக்க வாசகர் சுமந்த வேதகிரீஸ்வருடைய திருப்பாதம் இருக்குது. மலை ஏறுறதுக்கு 2 ரூபா டிக்கெட்டும் அர்ச்சனைக்காக 5 ரூபா டிக்கெட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போது நம்ம ஏறிட்டு இருக்கிற படிக்கட்டு 565 படிக்கட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த மலையை வேதத்தால் உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலே கோவிலுக்கான பிரசாதம் தான் ஐயர் கொண்டு போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க நடக்கிறது பார்க்கும்போது தான் தெரியுது, இப்படி தான் மலை ஏறணும். ஏன்னா இப்படின்னா காலு வலிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் சொன்னேன்னா மேலே வரைக்கும் எனக்கு கால் வலிக்கவே இல்லை. ஆனால் மூச்சு முட்டும் மாதிரி இருந்தது. ஆனால் கால் வலிக்கலை. நானும் ஒரு 3 தடவை இங்கே வரணும்னு நினச்சி வர முடியாததுனால எப்படியாவது மேலே போய் சாமியை பார்க்கணுன்னுள்ள ஒரு மைண்டு செட்டோடு போனேன். அதனாலே எனக்கு தெரியல. படிக்கட்டு ஏறி வரும்போதே கல்லில் செதுக்கி வச்ச கம்பா நதி ஆலயம் தெரியும். இங்கே இருந்து நீங்கள் மேல் பக்கமாக பார்க்கும்போது செங்குத்தாக இருக்கும் மாதிரி இருக்கும். ஆனாலும் பொறுமையாக ஏறணுன்னா நம்ம நிம்மதியாக போய் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம சாமிக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், நிறைய குரங்கு இருக்குது. ஆனால் இவங்க அந்த கோவில் வாசல் தாண்டி உள்ளே வரல. யார்கிட்டையாவது அர்ச்சனை எல்லாம் இருந்ததுன்னா அதில் பழம் வாசனை இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா நான் இது இவங்களுக்காக கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லை, நான் சாமியெல்லாம் கும்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட பேக்கில் பிடிச்சி இழுத்தெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் நான் ரிட்டன் இழுக்கலை, ஆனால் கொடுத்துட்டே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து எந்த பேக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த சிப்போட சவுண்டு கேட்கும்போது இவங்களுக்கு ஏதோ கொடுக்குறதுன்னு நினச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த குளத்தில் தான் 12 வருஷத்தில் ஒரு தடவை சங்கு பிறக்கும். அம்மன் சந்நிதியும் இங்கே நின்னால் நல்லாக தெரியும். அது மட்டும் இல்லை, ரிட்டர்ன் வரும்போது நான் இன்னும் ஒன்று பார்த்தேன். இங்கே 2 கழுகு வர்றதாகவும் அவங்களுக்கு பூஜை பண்ணி அன்னதானம் கொடுக்கப்பட்டதாகவும் இதனால் சாபமுக்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. இங்கேயே 2 சிவலிங்கம் இருக்குது. ஒன்று ராமநாத சாமி சிவலிங்கம், ஒன்று காசி விஸ்வநாத சிவலிங்கம். இதுதான் சித்தர் சுப்பையா சாமியோட குகை. இங்கேருந்து அப்படியே அம்மன் சந்நிதிக்கு போனோம். அம்மன் சந்நிதியில் போய் அம்மனையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு தடவாவது உங்களால் வந்து பார்க்க முடியும்னா இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும்.